வெட்டி சேவ் பண்ணுறது 150 ரூபா. இல்லை ஒன்று நாங்கள் கடையில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம்னா ஒரு 50 ரூபா கூட கொடுப்பாங்க தான். இவங்க வந்து பிசினஸ் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு நவீன காலத்துல, இங்க வந்து கலவரம்னு பேசிட்டு இருக்காங்க. நடுவர்களே நாங்க வந்து காதல் பண்றோம்ல, ஆமா, காதல் பண்ணும்போது எப்படி தெரியுமா? நாங்க சொல்லக்கூடாது, நம்ம சொல்லுவோம். சரி நம்ம சரி நான் காதல் பண்றேன்ல, நிறத்தெல்லாம் பார்க்க மாட்டேன், குணத்தை தான் பார்ப்பேன். அடிக்கருப்ப நிறத்தழகி, அடிக்கருப்ப நிறத்தழகி, அடிக்கருப்ப நிறத்தழகி, முதட்டு சிவப்பழகி, சில்லறைய பெதறிட்டடி, இருக்கு சில்லறைய பெதறிட்டடி, ஒழுங்க மையம் கட்ட வச்சு ஒழுங்க சிறுகையில இதரண்டு கொடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி. ஓ உதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி. ஓ உதட்டுக்கு சொந்தக்காரடி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி. உதட்டுக்கு சொந்தக்காரன் இன்சூரன்ஸ் உதட்டுக்கும் பண்ணிருக்கோம். பைபாஸ் ரோட்ல இருக்கு ஏன்னா இன்சூரன்ஸ் பண்றதுக்கு உடம்புல இருக்க பொருள்றாங்க. எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸுங்க. மொபைலுக்கு இன்சூரன்ஸ். மொபைல் தான் நீங்க எல்லாம் அப்பெல்லாம் எப்படி ஒரு வந்து 110 மொபைல் நோக்கியா, ஆனா இப்பெல்லாம் எல்லாமே டச் போன். டச் எல்லாமே தடவிட்டே இருக்காங்க. பேர் தவுசு புள்ளிடுவாங்க. அவரை பார்த்து ஒரு மளிகை கடையில போயிட்டு இன்னைக்கு பார்த்து தான் போகணும். இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே பேர் ஈவெண்ட்ல மொத்தமா மேனேஜ்மெண்ட் வேறுங்க, பவுச்சி மொத்தமே பேக்கேஜ், எல்லாம் பேக்கேஜ், ஐயர் பேக்கேஜ் எல்லாருமே வந்துருவாங்க. அந்த பொண்ணு பேக்கேஜ், சாப்பாடு பேக்கேஜ், தண்ணி பேக்கேஜ், மண்டப பேக்கேஜ், எல்லாம் பேக்கேஜ். கல்யாணத்துக்கு முடிச்சு போகும்போது தர்ற பைய பேக்கேஜ். 6 மாதத்துல பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து அப்பா வீட்டுக்கு பேக்கேஜ். வீட்டில் அம்மாவை பார்க்க வேண்டியதில்லை. தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை. அம்மா எப்படி இருப்பாளோ பொண்ணு அப்படிதான் இருப்பான். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்றோம், மச்சி நிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள மஞ்சள் தீ வரக்குது, மச்சி நிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது, மஞ்சள் வர்ற தீ வரக்குது. மச்சி நிச்சு வந்தாதான் மண் மணக்குதான். இன்னைக்கு வந்து நம்ம நீங்க எத்தனை மேடைகள்ல பேசியிருக்கீங்க, ஆனா வந்து இன்னைக்கு யூடியூப்ல இன்ஸ்டாவில் உங்க பேச்சு கேட்கும் போது மக்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? சில பேர் கழுவி ஊத்துறான். இல்ல ஐயா பேசின பேச்சு, எப்பயோ பேசின பேச்சு இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழஞ்சன் பேசிய பேச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த பேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே எனக்கு ஒருத்தரும் கழுவி ஊத்துறது கிடையாது. சத்தியமா சொல்றேன், முத்துமாரியம்மன் மேல மாதிரியே சொல்றேன், ஒருத்தரும் எனக்கு கழிவு ஊத்ததே கிடையாது. நல்ல செய்திகளை மட்டும்தான் போடுவேன், நல்ல செய்திகளை மட்டும்தான் பேசுவேன். உண்மை. ரொம்ப மகிழ்ச்சி நடுவர். அதே மாதிரிதான் நானும் மேடைகள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இதே தான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல அவர் வீடியோஸை பார்த்து ஒரே நாள் தான் அவர் கடைக்கு வந்து டீ குடிச்சுட்டு போனார். அடுத்த ஒரு 2 மாசத்துல 2 கோடி கார்ல வந்து இறங்கி டீ போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு இருக்கு. அப்பெல்லாம் பெண்கள் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பது இருக்குனாங்க. இன்னைக்கு வந்து டீச்சர் அம்மாவும் சரி, வீட்டில் டைலரிங் அம்மாவும் சரி, இந்த டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நடுவர்களே சுதந்திரமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க கலவரம் இல்லை நடுவர்களே? ஒன்றும் இல்லை, கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல, அந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க கூட இன்னைக்கு சந்தோஷமா வந்து சோசியல் மீடியாஸை பார்த்துட்டு ஒரு யூடியூப்ல ரீல்ஸ் போட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. நடுவர்களே கல்யாணம் பண்ணுறதுக்கு சந்தோஷமா பண்ணிட்டு சிவப்பழகு 6 வாரத்தில் சிவப்பழகு. நான் 10 வருஷம் போன மூடி பாருங்க. விரல் ஒளி போட்டு சிகப்பாகனா தானமா போய் சாம இருக்கும். நம்ம துப்புரம் கொடுத்தாலும் சிகப்பா இருப்பேன். புரியலையா? இப்படி பண்ணிட்டு இருக்கு, கலகலப்பா இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும்